ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அண்ணா நகரில் லொக்கேட் ஆகிருக்க இந்த கஃபே ஏல ஒரு ரெஸ்டாரண்ட் ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வெரி 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 ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பார்க்கவே அவ்வளோ ஒரு காமாக ஒரு நேச்சுரல் ஃபீல் வரும். யாருக்காவது நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸ் சூட்டபிள் பிளேஸ்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு காமாக ஒரு நேச்சுரல் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ரொம்ப ஒரு ராயல் ஒரு லுக் இருக்கும். செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே. ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா சின்ன பிளேஸ்லேயே அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் என்ட்ரன்ஸ்லேருந்து வாஷ்ரூம் வரைக்குமே அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நமக்கு இதில் ஆர்டர் எடுத்தோம் அப்படின்னா அதில் டைமிங் கொஞ்சம் ஆகுது. ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஆகுது. ஒரு நம்ம ஆர்டர் பண்ணுற டிஷஸ் பொறுத்து தான் நமக்கு டைமிங் ஆகும். இதில் மெனு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரைஸ் மேக்ஸிமம் 200 எபோவ் தான், அதுக்கு கம்மியாக கிடையவே கிடையாது. நாங்கள் மோச்சா ட்ரிங்க் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணணும்னு ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் இதை டேஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு டேஸ்ட்டுமே தெரில. அப்படியே ஒரு என்ன சொல்கிறது சப்புன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 கொடுத்துருந்தாங்கன்னா அது சுகர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணி நாங்கள் டேஸ்ட் பண்ணும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இந்த டேஸ்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 275. ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த சூப் நேம் பார்த்தீங்கன்னா க்ரீமா டி கோகோ சிக்கன். இது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 249. இதுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தான்னு பார்த்தீங்கன்னா ஒருத்து தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஆட் பண்ணியிருந்தாங்க. கீயோட சேர்ந்து அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஷ் நேம் கிரில் ரோஸ்மெரி சிக்கன். இதோட ப்ரைஸ் 399. ஆனால் இது கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக தான் இருக்குது. டேஸ்ட் நார்மல் சிக்கன் மாதிரி தான் இருக்குது. இது அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஆனால் நார்மல் டேஸ்ட் தான். இதுக்கு நான் பெருசாக ரிவ்யூ கொடுக்குற மாதிரி இல்லை. ஏன்னா எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ப்ரைஸும் ரொம்ப அதிகமாகவும் இருந்துச்சு. ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிஷ் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேஷ்வில் சிக்கன் விங்ஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 289. இது வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னே சொல்லலாம். ஹனியோடு சேர்ந்து கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. இது நான் என்ன பண்ணேன்னா லாஸ்ட்டாக தான் அதை நான் ட்ரை பண்ணேன். அது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டே ட்ரை பண்ணால் எல்லாத்தையுமே நான் சாப்பிட்டுப்பேன். எனக்கு என்னால் சாப்பிட வயிறு ஃபுல்லாகிடுச்சு. வேறு லெவலில் சொல்ல இதுக்கு ரேட்டிங் கூட கொடுத்தா கூட 5 கொடுப்பேன் நான். சூப்பராக எல்லாமே ஈக்குவலாக பாயில் ஆகிருந்துச்சு. எல்லாமே காரம் எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வேறு லெவல்னே சொல்லலாம். ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இதோட டேஸ்ட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணதை ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டுன்னே சொல்லலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 499. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில். இது அது ஆர்டர் பண்ணதே வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு திகட்டி வாமிட் வர மாதிரியே ஆயிடுச்சு. எனக்கு இது ரொம்ப ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். எனக்கு பிடிக்கவே இல்லை. ஓவராலாக இந்த ரெஸ்டாரண்ட் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட் டேஸ்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. எனக்கு லாஸ்ட்டாக அந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் டிஷ் மட்டும் தான் பிடிக்கணும். மற்றபடி எல்லாமே ஓகே தான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.